Good morning. Daily use sentences. Uncle, I passed my board examination with 80% of marks. Can I get a seat in a government college? மாமா நான் 80% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா? Send me your marks on WhatsApp. I will check and call you back. உன் மார்க்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. நான் பார்த்துட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். Question number 2. Which course are you interested in pursuing for your UG studies? UG படிப்பதற்கு உனக்கு விருப்பமான கோர்ஸ் எது? I am interested in pursuing a career in the technology fields such as AI or BTech in IT. தொழில்நுட்பம் சம்பந்த படிப்புகளான செயற்கை நுண்ணறிவு அல்லது தகவல் தொழில்நுட்பம் படிக்க விரும்புகிறேன். Bro, when will the date be announced for counseling? அண்ணா, கவுன்சிலிங்க்கு தேதி எப்போ அறிவிப்பாங்க? I think they will declare the cut-off marks after May. After that, they will call for counseling, probably in June. மே மாதத்துக்கு பிறகு கட் ஆஃப் மார்க்கு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அநேகமாக ஜூன் மாதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். Question number 4. Which stream did you study in your 12th standard? நீங்கள் 12th எந்த குரூப் படிச்சீங்க? I studied Biomax in 12th standard. நான் 12th பயோமேக்ஸ் குரூப் படித்தேன். Have you enrolled your son in the NEET coaching center? உங்கள் பையனை நீட் கோச்சிங் சென்டரில் சேர்த்துருக்கீங்களா? No sir. I am not that much of a wealthy person. I even struggle to pay the school fees every year. இல்லைங்க சார், நான் அந்த அளவுக்கெல்லாம் வசதியான நபர் இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே ரொம்ப சிரமப்பட்டேன். Question number 6. Have you registered for engineering counseling? Engineering counselingக்கு பதிவு பண்ணிட்டியா? No dear. I am going to study or I am going to do my UG degree in an arts and science course. So, I will get the application from the Government Arts and Science College tomorrow. இல்லை நண்பா, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தமான கோர்ஸ் தான் படிக்க போகிறேன். அதனால் நாளைக்கு போய் கவர்மெண்ட் காலேஜில் அப்ளிகேஷன் வாங்க போகிறேன். Do you know the marks of that girl who resides in the third building of your home? உங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டில் இருக்கிற அந்த பூஜா பொண்ணோட மார்க் என்னன்னு தெரியுமா? I don't know sister. We are not on good terms. But someone said that she has passed with flying colors. அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எனக்கு தெரியாதுக்கா, பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் யாரோ சொன்னாங்க அந்த பொண்ணு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான்னு. இதையே நம்ம சிம்பிளாகவும் கேட்கலாம். Do you know பூஜாஸ் மார்க்? உனக்கு பூஜாவோடைய மார்க் தெரியுமா? Yes, I do. I think she got 480 in total. தெரியும்க்கா, நான் நினைக்கிறேன் அவள் 480 டோட்டல் எடுத்திருக்கான்னு அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு மினி கான்வர்சேஷன் மாதிரி. ஹாய் ராம், இட்ஸ் பீன் 1 week since the results were declared. Please ask your sister's son what he has decided to study. He is simply wandering here and there with friends. He only comes for dining. He never comes in front of my sight since the results came out. I am very worried about his future. டே ராம், ரிசல்ட் வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. உங்கள் அக்கா பையன் என்ன படிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கான்னு கேளு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே அங்கேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். சாப்பிட மட்டும்தான் வீட்டுக்கு வரான். ரிசல்ட் வந்ததுலேருந்து அவன் என் கண்ணு முன்னாடியே வர்றதில்ல. அவனோட எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. Don't worry mama, I will take care of everything. Certainly, he will get a government seat for his marks. He secured a good mark.
டோன்ட் worry. கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் மார்க்குக்கு அவனுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். நல்ல மார்க் எடுத்திருக்கான். ஹே, ஃபர்ஸ்ட் ask him about his study plan. Then let's see whether your sister's son will get a government seat or not. டேய், முதல்ல அவன் என்ன படிக்கிறான்னு கேளுடா. அதுக்கப்புறம் உங்கள் அக்கா பையனுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். He always belittles my son. I only know how much hard work and effort my son put in. இவர் எப்போதுமே என் பையனை குறை சொல்லுவார். என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எஸ், that's why he scored 80%. My colleague's daughter scored 98%. She has not even gone for any tuition. You and your family should be proud of your son's mark. ஆமாம், அதனால தான் 80% மார்க் எடுத்திருக்கான். என் கூட வேலை பார்க்குறவருடைய பொண்ணு 98% மார்க் எடுத்திருக்கா. இத்தனைக்கும் அவள் டியூஷன் கூட போகலை. நீயும் உன் குடும்பமும் தான் உன் பையனோட மார்க்கை வச்சு பெருமைப்பட்டுக்கணும். பீலிட்டில் அப்படின்னா ஒருத்தவங்களை சிறுமைப்படுத்துதல், அதாவது ஒருவரை குறைத்து மதிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.